ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அதாவது கிராமரில் எப்படியெல்லாம் நம்ம இந்த டென்ஸ் தினந்தோறும் நடக்கக்கூடிய செயல்களுக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணணும். ஒரு செயல் வாஷ்ங்கிற செயல், க்ளீன் அப்படிங்கிற செயல் வந்துட்டு நமக்கு முன்னாடி இருக்கிறவங்ககிட்ட நீங்கள், அதாவது YOU யூங்கிறத வச்சு நம்ம தினந்தோறும் நடக்கக்கூடிய செயல்களை பற்றி நம்ம கேட்டிருப்போம். அதே மாதிரி அவர்கள் அப்படிங்கிறப்ப நம்ம கேட்டிருப்போம் இல்லையா, நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள யூன்னு கேட்டிருப்போம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீ என்ன பண்ணுற. அவங்க வந்து நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். நாங்கள், அப்போ நான், வீணா நாங்கள் தினந்தோறும் துவைக்கிறோம், தினந்தோறும் அந்த வெஜிடபிள்ஸ் க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி நம்ம அவர்கள், இந்த பக்கத்து வீட்டு ஆண்டி வந்துட்டு வீட்டுக்கு சொந்தக்கார ஒரு பொண்ணு வராங்க. அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க ஆண்டிக்கிட்ட பக்கத்து வீட்டில் தினந்தோறும் க்ளீன் பண்ணுறாங்க இல்லையா, வெஜிடபிள்ஸு, அப்புறம் வாஷ் பண்ணுறாங்க இல்லையா, க்ளோத்ஸு, இதை பற்றிலாம் அவர்கள்ங்கிறப்ப யூஸ் பண்ணி பார்த்தோம். சரி, இப்போ வந்து நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சு. அதே வந்துட்டு ஒரு 2 நாள் கழித்து அந்த பக்கத்து வீட்டில் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு, பொண்ணு இல்லைன்னா ஒரு லேடி, அதாவது ஒரு பெண், இல்லைன்னா சின்ன பொண்ணாகவும் இருக்கலாம், கேர்ளாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பெரிய வயசு லேடியாகவும் இருக்கலாம். சரிங்களா. ஸோ ஒரு ஃபீமேல், அதாவது பெண்மை, அதாவது ஃபீமேல்னு என்ன சொல்கிறதுனா ஒரு பெண், இல்லைன்னா ஒரு பெரிய பெண்ணா ஒரு லேடின்னு சொல்லுவோம். அவங்க வந்து ஒரு பக்கத்து வீட்டில் இருக்காங்க. ஒரு பொண்ணு இல்லைன்னா பொண்ணு வந்து பெரியவங்கன்னா ஒரு லேடின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது இந்த பக்கம் வீட்டில் இருக்கிற அந்த ஆன்ட்டிக்கிட்ட அந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க இல்லையா, இந்த வெக்கேஷன், இந்த கோடை விடுமுறைக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க வீட்டில் ஒரு ஒரு சின்ன பொண்ணு இல்லைன்னா பையன் யாரோ வந்து கேட்குறாங்க. ஏன்னா பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு தினம் இந்த ஒரு மாதமாக நான் வந்து உங்கள் வீட்டில் இந்த எக்ஸாம் முடித்து உங்கள் வீட்டில் தான் ஜாலியாக பாட்டி வீடுன்னு சொல்லி வந்து விளையாடிட்டுருக்கேன், ஆன்ட்டி வீடுன்னு சொல்லி விளையாடிட்டுருக்கேன், ஜாலியாக இங்கே இருக்கேன். அப்புறம் நான் இங்கே பார்த்தேன், பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா தினம் என்ன வாஷ் பண்ணுறாங்க. அப்புறம் அதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, முதல்ல வந்து வாஷ் பண்ணுறாங்களா, பக்கத்து வீட்டில் தினம் வாஷ் பண்ணுறாங்களா அப்படின்னு. அப்போ ஒரு பொண்ணு வாஷ் பண்ணுறாளா அப்படின்னு. டஸ் ஷீ வாஷ் டெய்லி அப்படின்னோடனே அதுக்கு ஆன்ட்டி சொல்கிறாங்க, ஆமாம், டஸ் ஷீ வாஷ் டெய்லி, அவள் தினமும் துவைக்கிறாளா. அப்போ அதுக்கு சொல்கிறாங்க, எஸ் ஷீ, அந்த டஸ் ப்ளஸ் வாஷ் வந்து வாஷஸ் ஆகிடும். எஸ் ஷீ வாஷஸ் டெய்லி. அப்போ ஏதோ வாஷ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து இந்த பக்கம், இந்த பக்கத்து வீட்டு ஆண்டி அவங்க வந்து இந்த பக்கம் வாஷ் பண்ணுறவங்கக்கிட்ட அவங்கள பற்றி கேட்குறாங்க. சரி, என்ன அவங்க வாஷ் பண்ணுறாங்க தினமும், வாட் மட்டும் முன்னாடி போட்டால் போதும். வாட் டஸ் ஷீ வாஷ் டெய்லி. அப்போ அந்த பக்கத்து வீட்டு ஆன்ட்டி சொல்கிறாங்க, இந்த பக்கம் இந்த மெஸ் வச்சுருக்கிறவங்க வாஷ் பண்ணுறாங்களே அவங்கக்கிட்ட, அவங்கள பற்றி, ஷீ வாஷஸ் க்ளோத்ஸ் டெய்லி. அதே மாதிரி ஆமாம், அது வாஷ் பண்ணுறாங்க. சரி, இப்போ புரிஞ்சுது. ஏதோ வாஷ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சேன். என்ன வாஷ் பண்ணுறாங்க தினம் அப்படின்னு கேட்டேன். டஸ் ஷீ வாஷ் டெய்லி. வாட் டஸ் ஷீ வாஷ் டெய்லி. என்ன அவங்க அந்த பொண்ணு இல்லைன்னா அந்த பெரிய ஒரு பொண்ணு வாஷ் டெய்லி. வாட் டஸ் ஷீ வாஷ் டெய்லி. அவள் துவைக்கிறாளா தினம், ஏதோ துவைக்கிறா, அது என்னவோ, அது என்னன்னு தெரியலங்கிறப்ப டஸ் ஷீ வாஷ் டெய்லி, தினம் துவைக்கிறாளா தினம். வாட் டஸ் ஷீ வாஷ், தினம் அவள் துணி துவைக்கிறாளா. டஸ் ஷீ வாஷ் டெய்லி. ஆமாம், எஸ் ஷீ வாஷஸ் டெய்லி. இல்லைன்னா நோ ஷீ டசன் வாஷ் டெய்லி. இல்லைன்னா அப்படி நோ போட்டு நோ ஷீ டசன் வாஷ் டெய்லி. அதே மாதிரி அவங்க வந்துட்டு என்ன துவைக்கிறாங்க அப்படின்னு ஒன்று வாட் மட்டும் முன்னாடி போடணும். வாட் டஸ் ஷீ வாஷ் டெய்லி. அப்போ ஆன்சர் ஷீ வாஷஸ் க்ளோத்ஸ் டெய்லி. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.